Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்ராம்பாக்கத்தில் உறிஞ்சு குழி அமைத்தும் கழிவுநீர் கோவில் குளத்தில் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்ராம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சிவன் கோவில் அருகில் உள்ள குடிநீர் குளத்தில் கழிவுநீர் கலப்பதால் இதனை தடுக்க ஊராட்சி நிர்வாகம் உறிஞ்சு குழி அமைத்தது. ஆனால் நிர்வாக திறனற்ற ஊராட்சி அதிகாரிகள் சரியாக திட்டமிடாததால் கழிவுநீர் சுத்திகரிக்காமல் குளத்தில் கலப்பதால் நீரை பயன்படுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷனுக்காக திட்டங்கள் நிறைவேற்றுவதால் வரிப்பணம் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மார்க்கெட்டில் வரத்து குறைவு காரணமாக தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. பாலக்கோடு, காரிமங்கலம், பெல்ரம்பட்டி, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்து வரும் நிலையில் வறட்சி காரணமாக வரத்து குறைந்துள்ளது. மேலும் கர்நாடகா, ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழையாலும் பாலக்கோடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் கடந்த மாதம் 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையான தக்காளி தற்போது 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நடந்த சாலை விபத்தில் 3 வயது பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சென்னை பெருங்களத்தூரைச் சேர்ந்த குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் தஞ்சை பெரிய கோவிலுக்கு காரில் சென்றபோது உத்திரமங்கலம் அருகே லாரி ஒன்று கார் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணித்த குமார், விஜயா, சூர்யா, துர்கா மற்றும் 3 வயது சிறுமி நிலவேணி ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். விடியா அரசின் போக்குவரத்து துறை முறையாக வேகத்தடை உள்ளிட்டவற்றை அமைக்காமல் அலட்சியம் காட்டுவதால் விபத்துக்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலத்தில் எலைட் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 ரோடு அருகே உள்ள இந்திய மருத்துவ சங்கம் அலுவலகம் அருகே எலைட் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் சாலை ஓரங்களில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் வணிக வளாகங்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்க அலுவலகத்திற்கு செல்பவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு முறையான அறிவிப்பு விடுக்கப்படவில்லை எனவும் மற்றும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு முறையான அறிவிப்பு வழங்கப்படவில்லை எனவும் உரிய இருக்கை 2 வசதி மற்றும் குடிநீர் வசதி அளிக்கப்படவில்லை எனவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களின் உழைப்பை சுரண்டுவதற்காக விமர்சனம் எழுந்துள்ளது. இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு உள்ளனர். குறைந்த அளவிலே கலந்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கான அந்த இருக்கை வசதியோ அல்லது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி எந்த ஒரு ஏற்பாடும் இன்றி இந்த கூட்டம் நடைபெறுவது இந்த தூய்மை பணியாளர்கள் மத்தியில் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இவர்களது வாழ்வாதார கோரிக்கையான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.